பெரிய பெரிய விஷயம் நடக்குது சார். என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிளவுபடுது அப்படின்றப்போ பாஜக இதுல அட்லீஸ்ட் இதுக்கு காரணம் இல்லைன்னா கூட தலையிட்டு இதை சேர்ப்பதற்கோ அல்லது இந்த விஷயத்தை சுமூகமாக போவதற்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்கலையேன்றதுமே ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. பாஜக அமித்ஷா அவர்களுக்கு இந்த செய்தி சென்று சேர்ந்திருக்க வாய்ப்பு இல்லையா, இல்ல அவர் எதுவும் சொல்லலையா, யாரையுமே கைட் பண்ணலையா? இதை தாண்டி சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணியும், எஸ்பி வேலுமணி பர்டிகுலரா எடுத்துக்கலாம், அவர் பாஜக எந்த அளவுக்கு நெருக்கங்கிறது தெரியும். சோ மேலிடத்தினுடைய அனுமதி இல்லாம அவர் இந்த மாதிரியான ஒரு பெரிய முயற்சியை செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரி, இப்போ இங்க இன்னொரு தேர்தல் வருவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. கேட்டா என்ன சொல்லுவாங்க, மக்கள் தயாராக இல்லை. மக்கள் எத்தனை தடவை எலெக்ஷன் வச்சாலும் நாங்க ஓட்டு போடுறாங்க, நாங்க என்ன வேணா நான் சொன்னேன் அவங்க கிட்ட, இவங்க தயாராக இல்லை. அதுதான் அடிப்படை. அப்போ 118 அப்படின்னும் போது ஆட்சி தப்பிப்பதற்கு சரியாக இருக்கு. அதுக்காகத்தான் இந்த ஆட்சி கவுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்களே சொல்றாங்க எங்க கூட்டணியில் இருக்காங்க, இன்னும் எங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. அவங்க போய் ஆதரவு கொடுத்துக்கிறாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஊழலாம் சொல்லிட்டு நீங்களே அனுப்பிச்சு வச்ச மாதிரி கூட எடுத்துக்கலாம்.